ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம பேங்கிங் ரிலேட்டடு, லோன் சம்மந்தப்பட்டது, கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், ஸோ எல்லா வீடியோ நம்ம வந்து அப் டு டேட்டில் நம்ம வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜ் இப்படி தான் வரும். ஸோ அதில் வந்து பாருங்கள், முதல்ல வந்து பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, அடுத்தது மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெண்டு பக்கம் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டோன்னே அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் டிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு ஓடிபி கேட்பாங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை மறக்காமல் போட்டுருங்க. போட்டுட்ட பிறகு உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய சிபிலை அவங்க ட்ராக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நேம் எடுத்துருவாங்க. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருவாங்க, மெயில் எடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சூஸ் யுவர் கரண்ட் ரெசிடென்சி அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது டிடெக்ட் ஆகிருக்கும், உங்களோட சிபிலேருந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டோன்னே அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யுவர் மென்ஷன் யுவர் கிரெடிட் கார்டு ரெசிடென்ஸ் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் பாக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூஸ் யுவர் கரண்ட் ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுடைய சிபிலை பொறுத்தே அவங்க எடுத்திருப்பாங்க, சிபிலோடைய ரெக்கார்ட் பொறுத்தே அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. அப்படி இல்லை நான் வந்து நான் ஆஃப் தேர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸை. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நாங்கள் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே மறுபடியும் வந்து உங்களோட அட்ரஸை ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எதாவது எடிட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதாவது நம்பரு, ஸோ பின்கோடை எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே ஆக்குபேஷன் கேட்குறாங்க. ஸோ சேலரிடு உங்களுடைய கம்பெனியோடைய நேம் கொடுங்க, உங்கள் கம்பெனி நேம் கொடுங்க. அடுத்தது வந்து சூஸ் யுவர் ப்ரெஃபர்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் ரெசிடென்சி கொடுத்துட்டிங்கன்னா கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் ரெசிடென்சிக்கு தான் வரும். ஒரு கொரியர் வந்தால் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு தான் வரும். ஸோ ஆஃபீஸ்னால் நீங்கள் ஆஃபீஸ் கொடுத்துருங்க. நான் வந்து ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்ட பிறகு பாருங்கள், அப்ளை த்ரூ செலக்ட் ஒன் அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் பாருங்கள், பே ஸ்லிப்பு, ஐடிஆர். பே ஸ்லிப் பொறுத்தவரையும் வந்து நீங்கள் சேலரி பேசுகிறனா பே ஸ்லிப்பு, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஐடிஆர். ஸோ இங்கே பாருங்கள், நோ இன்கம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குதா. ஸோ இது வந்து இன்கமே இல்லாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ நான் வந்து இதை டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம டிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் வரும். ஸோ வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னே என்ன காட்டுது பாருங்கள், டியர் கஸ்டமர் வி ரெகுலேட் டு இன்ஃபார்ம் யூ அனேபிள் டு ஜெனரேட் ஆஃபர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், எந்த ஒரு பே ஸ்லிப்பு இல்லாமல் வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் பேக் ஐட்டம் இருக்குல்ல, இந்த பேக்கை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பிளாக்கை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, அதாவது பிளாக் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பே ஸ்லிப் கொடுத்துக்கிறேன். ஸோ பே ஸ்லிப் நான் கொடுத்த பிறகு இந்த மாதிரி வரும். பே ஸ்லிப் கொடுத்த பிறகு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் மந்த்லி இன்கம், ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட். எதுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்கன்னா, உங்களோட சேலரியை வந்து அவங்க வந்து கேதர் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம வந்து மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டை அப்ரூவ் பண்ணலாமா வேணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க பேங்க் நம்பர் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னா பாருங்கள், நான் வந்து பே ஸ்லிப் கொடுத்துட்டேன், மந்த்லி அட்ரஸ், மந்த்லி இன்கம் கொடுத்துட்டேன், என்னோடய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு பாருங்கள், என்னுடைய ப்ரொஃபைல் பேஸ்ட் பண்ணி எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசிஇ அப்படின்ற கிரெடிட் கார்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயினிங் ஃபீஸ் வந்து 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆனால் இது 30 நாளைக்குள்ளே நான் வந்து 5000 நான் செலவு பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த 400 வந்து கட்ட தேவையில்லைங்க. ஸோ அதான் இங்கே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று காமிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பில்டு யுவர் ஓன் கார்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து ஏசிஇ கார்டு எனக்கு ப்ரிஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா இதை டிக் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா நேம் கேட்குறாங்க. கார்டில் என்ன மாதிரியான நேம் வரணும்னு. அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க, ஃபாதர் நேமு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரு, ஸோ பர்சனல் இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க.
கண்டினியூ கொடுத்தோன்னே எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ அதே தான் நேச்சர் ஆஃப் ப்ரொஃபஷன் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பாருங்கள் உங்களுடைய கம்பெனி வந்து எது சம்மந்தப்பட்டது, ஒரு வேளை வந்து அனிமேட்டரா இல்லைன்னா மேனுஃபேக்சரிங்கா இல்லை அக்கௌண்டண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து மேனுஃபேக்சரிங் கொடுத்துருப்பேன். ஸோ மேனுஃபேக்சரிங் கொடுத்துட்டு என்னோடய பொசிஷன் வந்து நான் சூப்பர்வைசராக இருக்கேன். ஸோ சூப்பர்வைசர் கொடுத்துறேன். ஸோ லேண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. கொடுக்காமலே நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோன்னா இங்கே கேட்குறாங்க எஸ் பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்க, நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை கேட்டிருக்காங்க பாரு, சேவிங் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வேண்டாங்க, நோன் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள் நான் நோன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து மேலே வந்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் பேங்க்கு வந்து நோன் கொடுத்துட்டு ஸோ கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்தோன்னா பே ஸ்லிப்பை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட பேங்க்ஸ் பே ஸ்லிப்பை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து கம்பெனி ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே மேலே மெசேஜ் வந்துருச்சு பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் வந்துருச்சு. ஸோ இங்கேயும் வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு உங்களுடைய நம்பர் கொடுத்துட்றாங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இகேஒய்சி பண்ணணுங்க. அதாவது நம்ம இகேஒய்சி பண்ணணும். இகேஒய்சி பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு டிக்கு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே ஓடிபி ஒன்று வரும். ஸோ ஓடிபி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிடுவாங்க, அட்ரஸ் எல்லாமே ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்த உடனே வீடியோ கேவிசி பண்ண சொல்கிறாங்க. ஸோ வீடியோ கேவிசிக்காக வெயிட் பண்ணணும். ஸோ லோட் ஆகும். லோட் ஆகிட்ட பிறகு நான் வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம், வி ஆர் ப்ராசஸிங் யுவர் ரெக்வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. எனக்கு வந்து மெயிலும் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து தேங்க்யூ ஃபார் அப்ளைங் ஃபார் எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வந்துட்டு பிறகு என்ன சொல்லிட்டாங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ 10 டேஸில் வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணிடுவோம். இன்டர்னல் வெரிஃபிகேஷன், உங்களோட வீடியோ கேவிசி எல்லாமே வந்து நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவோம், 10 நாளில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கான வீடியோ நான் போடுறேன். அது அப்படி இல்லைனா வந்து என்ன நிலவரம் அப்படின்ற விஷயத்த கூட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ரொசீஜர். ஸோ எஸ் பேங்க்கு அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்களும் அப்ளை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி சப்போஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ லிமிட் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.